மீண்டும் இந்த ஆட்சியில ஒரு ஆணவ கொலை நம்ம பார்க்குறோம். சமூக நீதி பேசுற ஆட்சியில ஆணவ கொலை. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிவிப்பும் எந்த ஒரு இடத்துலருந்தும் வரல. ஆனா கொல்லப்பட்ட அந்த சிறுவன் அந்த வாலிபன் வந்து படிப்புல கூட நல்ல ஒரு படிப்பு மார்க் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை பயணத்த தொடரும்போது இப்படி ஒரு ஆணவ கொலைய எனக்கு தெரிஞ்ச பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்துல முதல் தலைமுறை முதல் பட்டதாரி தலைமுறை பட்டதாரி. 490 மார்க் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. வாங்கியிருக்காரு. நல்ல வாழ்க்கை அவரு இங்க சென்னையில ஒரு சரிங்க. மென்பொருள் நிறுவனத்துல நல்ல பொசிஷன்ல வந்திருக்காரு. ஊருக்கு வந்த பொழுது இப்படி ஒரு தன்னுடைய பள்ளி தோழிய சந்திச்சு பேசியிருக்காரு. இப்ப எப்படி உருட்டுறாங்கன்னா, காதலாக இருந்தால் அது ஆணவ கொலை. நட்பு ரீதியாக இவர்கள் பேசுவதை பிடிக்காமல் அவர் கொலை செய்திருக்கிறார். அதனால இது சம்பந்தமாக அந்த பெண்ணிடமே விசாரணை நடக்கிறது. ஒருவேளை காதல் இல்லை என்றால் இது ஆணவ கொலை இல்லையா? ஆ எப்படி புதுசா இது? மாதிரி விவகாரங்களுக்கு எதிராக உடனடியாக அரசியல் ரீதியாக திருமாவளவன் மற்றவர்கள்லாம் குரல் கொடுத்தால்தான் அதற்கு ஒரு அழுத்தம் வரும். அதிகாரிகள் பயப்படுவாங்க. எப்படி அஜித்குமார் மேட்டர்ல வெளியிலேருந்து அழுத்தம் வந்தா பிறகு தானே எல்லாமே மாறுது. பொதுமக்களுக்கும் சாட்சி சொல்லணும்னு தைரியம் வரும். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. ஒருத்தன் மனைவிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜனங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் போய் கேட்டா, "என் பொண்டாட்டி நான் அடிப்பேன்டா" அப்படின்னு இது பண்றப்போ எல்லாருமே, "அவன் பொண்டாட்டி அவன் அடிக்கிறான் நமக்கு எதுக்குப்பான்னு." ஆனா இன்னொருத்தர் போயி, "உன் பொண்டாட்டி நீ அடிக்கிறத பொது வெளியில வச்சு நீ அடிப்ப நாங்க வேடிக்கை பார்க்கணுமாடான்னு" ஒரு அறை விட்டாருன்னா, 10ன்னு 10 பேர் சேர்ந்துருவான். ஆமா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்னதான் உன் பொண்டாட்டியா இருந்தாலும் நீ நடு ரோட்ல போட்டு அடிப்பியா? சேர்ந்துருவான். இது வந்து ஒரு மாஸ் மென்டாலிட்டி. இது